ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வீக்லி டாஸ்க் அப்பா ஒரு வழியாக முடிஞ்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முடிகிறதுக்கு முன்னாடி வந்து மனோ வந்திருந்தார். அப்போ கமருதீன் பாடின பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சான்ஸ் நல்ல வாய்ஸு. அதை வந்துட்டு மனோ சாரே வந்து பாராட்டியிருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் வந்துட்டு ஒரு டிராயிங் பண்ணியிருப்பார். அது நம்மளுக்கே செம ஷாக்கு. உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே செம்மையாக இம்ப்ரெஸ் ஆனாங்க. அதுக்காக கமருதீனுக்கு நான் ஒரு இது கொடுக்க போகிறேன், ஸ்டார் கொடுக்க போகிறேன்னு தீபக் பேசியிருந்தார். பட் பிக் பாஸால் வந்துட்டு கெட்டு போச்சு. இல்லைனா அவருக்கு தான் கிடைக்க வேண்டியது அந்த ஸ்டார், சரிங்களா? அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்லாம் கொடுத்துட்டாங்க பிரவீனுக்கும் சபரிக்கும். அவங்க தான் வந்துட்டு அடுத்த வாரம் தலைக்கு வந்துட்டு தலை டாஸ்க்கு போட்டி போட போகிறாங்க. கடைசியாக வந்துட்டு கமருதீனுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ விஜய் பார்வதிக்கு ஒன்று சொன்னாங்க, அதேமாதிரி கமருதீனுக்கு ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கமருதீனையும் காணாமனதையும் சேர்த்து சொன்னாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் மூலமாக ஒரு விஷயம் பண்ணி அது மூலமாக வர விளைவுகள் வந்துட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இங்கேயே தெரிஞ்சிடும். அப்போ வெளியில் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண மாட்டீங்க. சும்மா பண்ண சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. டாஸ்க்குன்னா பண்ணுவீங்களே, அதுதான் இது. அதேமாதிரி இது மூலமாக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது கமருதீன், அதை வந்து இன்னும் நிறைய இடங்களை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்ன விஷயங்கள். ஏன்னா தீபக் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். காலையில் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சாரி சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் உள்ளே போய் அழுதுட்டு இன்னும் இப்படி இருக்காங்க, நம்மலாம் பிக் பாஸ் எப்படி பார்த்தோம், இவங்கன்னு இப்படி இவ்வளோ லேசியாக இருக்காங்க, இவ்வளோ கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாமல் இருக்காங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க. கடைசியாக ஆனால் காரக்குழம்பு கனி அவங்க பண்ண ஒரு கத்திரிக்காய் குழம்புல ஃபுல் ஃப்ளாட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் மேபி 5 ஸ்டார் இருந்திருந்தால் விஜய் பார்வதிக்கு 1, கமருதீனுக்கு மேபி 1, இன்னும் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. பட் போயிடுச்சு. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீனோட இந்த மாற்றம், விஜய் பார்வதியோட இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்குது? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.